எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல சேமியா கிச்சடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் வீடியோவோட லாஸ்ட்லயும் காட்டியிருக்கேன். ஒரு எண்ணெய் சட்டியில 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி 1 டம்ளர் சேமியாவை லைட்டாக வறுத்து எடுத்துப்போம். நெய் இல்லைன்னா நீங்கள் 1 டீஸ்பூன் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். உங்களது ரோஸ்டட் சேமியாவாக இருந்தால் இந்த ஸ்டெப்பை அவாய்ட் பண்ணிடுங்க. லைட் ரோஸ்ட் பண்ணால் போதும். இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு எண்ணெய் சட்டியில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி 1 இலை, சின்ன பட்டை, ஒரு 2 கிராம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு 1 வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே ஒரு 3 பச்சை மிளகா, 2 அல்லது 3 உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதையும் போட்டு வதக்கிட்டு 1 தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ 1 கேரட், ஒரு 5-6 பீன்ஸையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். அதோட தேவையான அளவு உப்பும், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்து வதக்கிக்கலாம். யூஸ்வலாக நம்ம உப்புமாக்கு 1 டம்ளர் சேமியாவுக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். ஆனால் இது கிச்சடிங்கிறதுனால 1 டம்ளர் சேமியாவுக்கு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி கொஞ்ச நேரம் இது குக் ஆகட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ இது நம்ம ஓப்பன் பண்ணி வறுத்து வச்சிருக்கிற சேமியாவை இதோட சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சிம்ல வச்சு கொஞ்ச நேரம் மூடி வச்சிருங்க. இந்த சேமியா கிச்சடி ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். ஒரு 5-10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊற்றின தண்ணி எதுவுமே இருக்காது. சேமியாவும் நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்பவே ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஒரு டின்னர் ரெசிபி. இது நூடுல்ஸா இல்லை சேமியாவானே கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் டெய்லி இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த குயிக்கான 5-10 மினிட்ஸில் ரெடி ஆகிற சேமியா கிச்சடியும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.